வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மேன் சர்ச் ஆஃப் மீனிங் பை டாக்டர் விக்டர் ஃப்ராங்கல் இந்த புக்கை பத்தி தான் நான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றேன். டாக்டர் விக்டர் ஃப்ராங்கல் அவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர், மனோதத்துவ டாக்டர். இவர் இருந்த சமயம் இந்த செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலக போர் நடக்கிற சமயத்துல அவர் இருந்தவர். அவர் புக்கு எழுதுறதுக்கான காரணமா இருந்தது அந்த ஹாலோகாஸ்ட் சமயத்துல அவர் ஒரு சிறை கைதியா இருந்து மற்ற சிறை கைதிகள் எப்படிலாம் அவஸ்தைப்படும் போது கூட, சஃபர் ஆகும் போது கூட, அதாவது வாழ்க்கையே நெக்ஸ்ட் அடுத்த நாள் உயிரோடு இருக்க முடியுமா, அடுத்த வேலை ஒரு பிளட் கிடைக்குமா அப்படின்ற சுச்சுவேஷன்ல அந்த அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில அவங்க ஏத்துக்க கொள்ளக்கூடியது இல்ல அவங்க முடிவு எடுக்கிறத பொறுத்துதான் அவங்க பிழைப்பு இருந்திருக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த என்டையர் புக் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தட் பர்டிகுலர் கான்செப்ட். அந்த ஒரு கான்செப்ட் தான் சுத்தி வருது. இதுல நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இதுல நான் ஃபியூ முக்கியமான விஷயத்த அவர் என்ன சொல்ல வந்திருக்கிறார்ன்றத பத்தி நான் இந்த வீடியோல சொல்றேன். இந்த ஹாலோகாஸ்ட்ன்றது தெரியும். ஹாலோகாஸ்ட்டை பத்தி பிரீஃபா சொல்றேன். ஹாலோகாஸ்ட்ன்றது இந்த ஜூஸ் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு சிறை கைதியை ஆக்கி சிறை கைதிகளை யாரெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லையோ, உபயோகப்படுத்த முடியாதோ, யாரெல்லாம் வேலைக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாங்களோ அவங்கள ஒரு கேஸ் சேம்பர், ஒரு ஷெட்ல உள்ள அனுப்பி அந்த பாய்சன் கேஸ் கொடுத்து எல்லாரையும் சாவடிச்சிருது தான் அந்த ஹாலோகாஸ்ட்ல நடந்தது. ஒரு ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். இந்த மாதிரி நம்ம மனிதர்கள் நடந்தது. அந்த சூழ்நிலையில அவர் இருந்திருக்கிறாரு, ஒரு டாக்டரா இருந்திருக்கிறாரு. இல்ல பார்த்ததை வச்சுதான் நம்ம நடந்திருக்கு. அவர் அற்புதமா சொல்றாரு. எப்படின்னா, the choice that he makes, one makes, அதாவது between the stimulus and response. ஒருத்தவங்களும் ஒரு சாய்ஸ் வருது நிறைய டிஃப்ரெண்ட் லைஃப்ல. எப்படி சாய்ஸ் வரும்னா, ஒரு ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், அவங்க எடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் டைம்ல அவங்க எடுக்கக்கூடிய சாய்ஸஸ் இருக்கு பாருங்க, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சர்வைவல்ல இந்த ஹாலோகாஸ்ட்ல அனுபவிச்சு சொல்றாரு. எப்படின்னா, அவர் ட்ரெயின்ல இருந்து இறங்குறாங்க. ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போது கூட நிறைய மக்கள் கூட எல்லாம் ஏதோ ஒரு டூர் மாதிரி கூட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் போயின்னு இருக்குது. இவரு அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி பிரிசனரா ஆகும்போது பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. அந்த டைம்ல அவர் முடிவு பண்றாரு, ஓகே இப்படிதான் நம்ம சாய்ஸ் அமைக்கப்படும், இப்படிதான் நம்ம இருந்துக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அந்த மாதிரி டிசிஷன் தான் அவர் சர்வைவலா ஆக்கி வச்சிருக்குது. உதாரணத்துக்கு வருஷலா நிக்க வைக்கிறாங்க. வருஷலா நிக்க வச்சுட்டு வருஷல ஒருத்தவங்க போன்னு அனுப்பிச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த கியூல நாசிஸ்ல இருந்து இருக்கிறவங்க யாரெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பிரயோஜனப்பட மாட்டாங்களோ, யாரெல்லாம் ஒரு பாரமா இருப்பாங்களோ அந்த பிரிசன்ஸ்ல அவங்கள ஒரு பக்கம் லெஃப்ட்ல அனுப்பிடுறாங்க. அதாவது லெஃப்ட் மீன்ஸ் அதெல்லாம் கேஸ் சேம்பருக்கு டைரக்டா அவங்க சாவடிக்கிறதுக்கு அனுப்பிடுறதா அர்த்தம். யார் ஃபிட்டா இருக்கிறவங்க, உடம்பு ரீதியா ஃபிட்டா இருப்பாங்க, ஒரு உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்கள மட்டும் ரைட்ல அனுப்புறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல அவர் போறாரு. அவர் போற ஒண்ணு போகும்போது பின்னாடி பார்த்துக்கிட்டே போறாரு. ஸோ அவர் என்ன பண்றாரு, சரி இந்த டைம்ல நம்ம நெஞ்சு நிமித்தி வச்சுக்கணும், நம்ம நேரா நிக்கணும், நம்ம ஃபிட்டா இருக்கிறதா காமிச்சிக்கணும் அப்படின்னு போறாரு. அப்படியே அவர் ரைட் சைடு அனுப்புறாங்க. ரைட் சைடுனா சரி இவரை நம்ம வச்சுட்டு நம்ம பயன்படுத்திப்போம் அப்படின்ற குரூப்ல போறாரு. ஸோ ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், அந்த சாய்ஸ், முடிவு பண்ற சாய்ஸஸ் இருக்கு பாருங்க, இதை பேஸ் பண்ணி தான் என்டையர் லைஃப் என்ற சொல்றதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது அவர் புக் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. அடுத்தது, ஸோ இதுதான் அவர் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்றாரு. இது அவர் சொல்ற வார்த்தையை அப்படியே நான் இந்த இதுல சொல்றேன். அவர் he concludes from his experience that a prisoner's psychological reaction are not solely the result of conditions of his life, but also from the freedom of choice he always has even in suffering. His inner hold as a prisoner on his spiritual self relies on the hope in future. Once he loses the hope, he is doomed. The choice அந்த பிரிசனரா இருக்கும்போது கூட, அதாவது நான் சொல்ற மாதிரி இந்த ரொட்டி கிடைக்குமா அடுத்த வேலை, இல்ல அடுத்த நாள் என்ன தூக்கிட்டு போய் கிராஸ் சேம்பர்ல போடுவாங்கன்ற மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல கூட அவங்க அந்த ஒருத்தவங்களுக்கும் சாகும் போதும் சரி, சஃபர் பண்ணும் போதும் சரி, இவங்களுக்கு ஒரு சாய்ஸஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. அங்க பிரிசன்ல தான் அவர் அனுபவிச்சு பார்த்துருக்கிறாரு. இது வாழ்க்கையிலயும் அது உண்மை அப்படின்றது அவர் வெளியில வந்த பிறகு ஒரு மனுஷனுக்கும் இது பொருந்தும் அப்படின்றது மீனிங் ஆஃப் லைஃப் அப்படின்றத கொண்டு போயிருக்காரு. ஸோ இதுதான் அவர் சொல்றாரு. எந்தெந்த பிரிசனர்ஸ் அந்த வாழ்க்கை மேல நம்பிக்கை இல்லை, உதாரணத்துக்கு இப்போ நிறைய பிரிசனர்ஸ்க்கு அவங்க ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாம் பிரிச்சிடுறாங்க, குழந்தைங்களை வேற இடத்துல கொண்டு போயிடுறாங்க, ஒய்ஃப் வேற இடத்துல வேற கேம்ப் கொண்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க நிறைய ஃபேமிலி இறந்தும் போயிடுறாங்க, அந்த ஒய்ஃபை அவங்க சாவடிச்சிடுறாங்க.
பட் ஸ்டில் அவங்க அந்த பிரிசனர்ல இருந்து அவங்க ஒரு ஃபியூச்சர் மேல ஒரு பாசிட்டிவான ஹோப்போட, சரி என் ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்கிறாங்க, இல்ல ஃபேமிலி நான் வந்து இந்த பிரிசன்ல இருந்து வெளியில வந்துட்டு நான் ஃபேமிலியோட நான் திரும்ப இருக்க போறேன் அப்படின்ற நம்பிக்கையோட அவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இருந்தவங்க எல்லாம் வந்து சர்வை பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் செல்ஃப், சொல்ல போனா மெடிடேஷன் அண்ட் மீனிங் ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த தியானம், அந்த வாழ்க்கையினுடைய புரிதல், அர்த்தத்தை, அதனுடைய மீனிங் ஆஃப் அந்த மெடிடேஷன் ஆஃப் மீனிங், அந்த அந்த கான்செப்டை அவர் சொல்றாரு. யாரெல்லாம் இந்த மாதிரியான யோசிக்க ஃபியூச்சர் மேல பாசிட்டிவா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் சர்வை பண்ணி இந்த ஹாலோகாஸ்ட்ல இருந்து வெளியில வந்து அதுக்கப்புறமேட்டு அவங்க வாழ்க்கையை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்ற சொல்றாரு. ஸோ அவரை பிரிக்கிறாரு, மனித இனத்தை வந்து ரெண்டே விதமா பிரிக்கிறாரு. ஏன் பிரிக்கிறான்ற நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டீசென்ட் மேன், இன்டீசென்ட் மேன், அவ்வளவுதான். இந்த வேர்ல்ட்ல 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த கலர் வித்தியாசம் கிடையாது, நாடு வித்தியாசம் கிடையாது. ஏன் சொல்றான்னா, ஈவன் அந்த நாசியில இருந்த குரூப் ஆஃப் அந்த நாசியில இருந்த ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க, அதாவது இவங்கள நாசி இருந்த கமாண்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கள நல்லவங்களாவும் இருந்திருக்கிறாங்க. இவங்க கும்பல்லே கூட ஒருத்தங்க காப்போன்னு சொல்றாங்க. அவங்கள எப்படின்னா, நாசிஸ் இவங்களை எல்லாரும் வச்சுட்டு ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டு இவங்களை டெய்லி இவங்க போய் வர்றது கொள்றது மேனேஜ் பண்றதுக்காக அந்த குரூப்லேயே ஒரு லீடரா ஒரு எடுத்து மேல வைக்கிறாங்க. ஒரு லீடரை சூஸ் பண்ணி ஒருத்தவங்களை போய் அவங்க பேர் காப்போன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க ஜூஸ்குள்ளே ஒரு ஆளு சூஸ் பண்ணி போடும்போது அவங்களே என்ன பண்றாங்க, இவங்கள வச்சுட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பாக்குறாங்க. அவங்களுடைய ஒரு பர்சனல் கெயின்ஸ்க்காக தன்னுடைய அந்த ஜூஸ் அவங்களே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்களும் கெட்டவங்களாம் பிஹேவ் பண்றாங்க. ஸோ அவரு இந்த மாதிரி அனுபவ ரீதியா பார்த்துட்டு 2 பிரிவா தான் பிரிக்கிறாரு. ஒன்னு டீசென்ட் மேன், இன்டீசென்ட் மேன். ஸோ கலரு, ரிலீஜியன், எந்த இது வயசும் இல்லாம எல்லா குரூப்லயும் நல்லவங்க இருக்கிறாங்க, எல்லா குரூப்லயும் கெட்டவங்களும் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு. அவர் சொல்றேன். தென் 2வது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். 2வது லோகோ தெரப்பி. இவருடைய மெயின் கோர் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் டீச்சிங் வந்து லோகோ தெரப்பின்ற வேர்ட்ல தான் ரிவால்வ் ஆகுது. இது என்ன லோகோ தெரப்பி அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த லோகோ தெரப்பின்றது நிறைய மீனிங்ஸ் இருக்கும். ஒரு கம்பாரிசனை சொல்றேன், ஸோ தட் இது வந்து உங்களுக்கு புரிதல் வரும். இப்போ இவருக்கு நேர்மாறியான ஒரு கான்செப்ட் அப்படின்னா, பிலாசபில இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அது நீஷியனுடைய கான்செப்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுக்கும் இந்த வில் ஃபார் பவர், அந்த பவர் கெயின் பண்ற வில்லு தான் அவங்களுக்கு கைட் பண்றது அப்படின்ற கான்செப்ட்ல சொல்றாரு. இன்னொன்னு சிக்மண்ட் ஃப்ராய்டுன்ற ஒரு நல்ல ரொம்ப பரவலா பேசக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, த வில் ஃபார் பிளஷர், இந்த ஹாப்பினஸ் அண்ட் பிளஷர் தான் வந்து மனுஷனை டிட்டர்மின் பண்ணுன்னு சொல்றாரு. இவருடைய கான்செப்ட் இதுக்கு நேர்மாறணும். இவருடைய கான்செப்ட் அந்த சோரன் கிரிக்கார்ட்னு சொல்ற அவருடைய கான்செப்டுக்கு ஒத்த ஒரு கான்செப்டா அமையும். அதாவது வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை பொறுத்து அவங்களுடைய கான்செப்ட் அமையறதுன்றது சோரன் கிரிக்கார்டினுடைய கான்செப்ட். அவங்களுடைய கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி அமையும். எப்படின்னா, அதுக்கு நேம் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸிஸ்டென்ஷியல் அனாலிசிஸ். இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் அனாலிசிஸ்ல எல்லாமே இந்த யூனிவர்சலா எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அதனுடைய கான்செப்ட் இருக்குது. என்னென்ன, இறப்பு எல்லாருக்குமே பொதுவானது, சுதந்திரம் ஃப்ரீடம் எல்லாருக்குமே பொதுவானது, இன்னொன்று ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு, அதுவும் எல்லாருக்குமே பொதுவானது, இன்னொன்று மீனிங் ஆஃப் லைஃப் வாழ்க்கையினுடைய அர்த்தம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த விக்டர் ஃப்ராங்க்லினுடைய கான்செப்ட். இதுக்கு எதிர்மறையான கான்செப்ட் வந்து கவலை, ஆங்ஸைட்டி, தனி எலினேஷன், அதாவது தனிமையா இருக்கிறது, இன்னொன்று மன அழுத்தம், அதெல்லாம் போகாம இது பேஸ்ட் பண்ணி தான். எப்படி ஏன் இது வந்து ஒரு சுலபமான இல்ல ஒரு நேச்சருக்கு ஏத்த மாதிரியான ஒரு கான்செப்டா அமையுது? ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு டெத்து பத்தின ஒரு நம்ம மெச்சூரிட்டி ஆக பாத்தீங்கன்னா டெத்து பத்தியோ ஒரு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தியோ நமக்கு ஒரு கான்செப்ட் நம்ம மெச்சூரிட்டி ஆக நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஒரு வயசு ஆக பொறுப்பு வர ஒருத்தவங்களுக்கும் அவங்களுடைய புரிதல் கிடைக்க அவங்க இவால்வ் ஆகுறாங்க இல்லையா? அதை பொறுத்து தான் உங்களுடைய கான்செப்ட் அமையுதுன்றது சொல்றாரு. அது பேர் தான் லோகோ தெரப்பின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நல்லா க்ளோஸா லிசன் பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா,
our suffering is greatly because our meaning is entirely unknown to us. இதுக்கு பேரு, இது மூணாவது கான்செப்ட் வரும், எக்ஸிஸ்டென்ஷியல் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்றாரு. இதுக்கு மூணாவது வார்த்தை வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் ஃப்ரஸ்ட்ரேஷன். நம்மளுடைய புத்தர் சொன்னாரு எல்லா ஆசைதான் நம்ம சஃபரிங்க்கு காரணம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நம்ம புரியாம வச்சுட்டு இருக்கிறது தான் நம்மளோட சஃபரிங்களுடைய காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவருடைய வார்த்தை என்னன்னா, அவர் சஃபரிங் இஸ் கிரேட்லி பிகாஸ் அவர் மீனிங் இஸ் என்டையர்லி அன்னோன் டு அஸ். இதுதான் வந்து அவர் எக்ஸிஸ்டென்ஷியல் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்றாரு. இதுல இந்த ஹாலோகாஸ்ட்ல சர்வை பண்ணவங்க யாரெல்லாம் இந்த அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறாங்களோ அவங்க சர்வை பண்ணல, அவங்க வாழ்க்கையில வந்து கைவிட்டாங்க, நம்பிக்கை இல்லாம போயிட்டாங்க, அவங்க வந்து சர்வை பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து இந்த லோகோ தெரப்பில எவ்வளவு பொறுப்பா ரெஸ்பான்சிபிள்னஸ் இருக்கிறத வச்சும் இந்த ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறத வச்சுதான் சொல்றாரு. ஸோ அவரு in a word each man is questioned by life. இன்னொரு முக்கியமான கான்செப்ட். இப்போ நம்ம உட்காந்துட்டு நம்ம தான் வந்து நம்ம லைஃப்க்கு என்ன மீனிங், நம்ம லைஃப் என்ன மீனிங் நம்ம கேட்கறது கிடையாது, லைஃப் தான் நமக்கு கேட்க வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன பண்றாரு, நான் அவரோட எக்ஸாக்ட் வேர்ட் சொல்றேன். Man should not ask what the meaning of his life is. மனுஷன் வாழ்க்கையை கேட்கக்கூடாது, தனக்கு என்ன மீனிங் வாழ்க்கையில அப்படின்றது. In other words, but he must recognize that it is he who is being asked. வாழ்க்கை தான் மனுஷனை கேள்வி கேட்குது. அதனுடைய ஒரு சுச்சுவேஷன்ல, ஒரு கிரவுண்ட்ல, ஒரு விளையாட்டு மைதானத்துல ஒரு போட்டியில போட்டுட்டு அவனை வந்து கேட்குற மாதிரி வாழ்க்கை தான் நமக்கு ஒருத்தன் கேட்குது அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. அவருடைய புக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ இன் எ வேர்ட், ஒரு மனுஷனும் இஸ் பீங் கிவன் தட் கொஸ்டின் பை வாழ்க்கை கேட்குது. அண்ட் அவன் ஒருத்தவன் தான் அவனுடைய வாழ்க்கைக்கு அவனுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்றத சொல்றாரு. He can only answer to life by answering for his own life. To life he can only respond by being responsible. இது எப்படி ஆன்சர் பண்ண முடியும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அவன் பொறுப்பா, அவன் ரெஸ்பான்சிபிள்னஸா இருந்தா அதை மட்டும்தான் இந்த வாழ்க்கையில அவனுக்கு வாழ்க்கைக்கு அவனால பதில் சொல்ல முடியும் அப்படின்றத சொல்றாரு. சரி, அடுத்ததா லாஸ்டா ஒன்னு சொல்றேன், நம்ம சொல்லி முடிக்கிறேன் நானு. ஸோ சஃபரிங் வந்து எல்லாருக்கும் அமையதான் போகுது. நம்ம வாழ்க்கையில நம்ம சூஸ் பண்ற கோல்ஸ், அந்த ஆஸ்பிரேஷன்ஸ், நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அது வந்து வெதர் இட் இஸ் ஒர்த் ஆஃப் சஃபரிங் அப்படின்றது அந்த சாய்ஸஸை நம்ம தான் மேக் பண்ணணும், நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம ஒரு மனுஷனும் வந்து ஒரு டென்ஷனா இல்லாத வாழ்க்கை தான் வந்து பெஸ்டான வாழ்க்கை அப்படின்ற அர்த்தம் கிடையாதுன்னு சொல்றாரு. அவர் சொல்ற எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நான் சொல்றேன். What man actually needs is not a tensionless state, but rather the striving and struggling for some goal worthy of him. ஸோ டென்ஷன்லெஸ் ஸ்டேட்டை வந்து ஸ்ட்ரைவ் பண்றதுக்கு முக்கியம் இல்லை, பட் அந்த சஃபரிங்காக ஒர்த்தியான ஒரு கோலா அவன் வாழ்க்கையில எடுத்துக்கிறானா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்றாரு. ஸோ இது சொல்ல போனா எபிக்டெட்டஸ் சொல்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். The circumstances do not make the man, it reveals him to himself. சூழ்நிலைகள் ஒரு மனிதனை உருவாக்குவதல்ல, இட் ஜஸ்ட் ரிவீல்ஸ். அவனோட கண்ணாடி எடுத்து போய் முன்னாடி வைக்குது, நீ யாரு நீயே பார்த்துக்கோ அப்படின்னு எபிக்டெட்டஸ் சொல்றாரு. ஸோ அவர் சொல்றது மோர் ஆர் லெஸ் இதே மாதிரி வருது. கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, பட் there was no need to be ashamed of tears, for tears bore witness that a man had the greatest of the courage to suffer. நிறைய பேர் நம்ம கல்ச்சர்ல சொல்லுவோம், என்னடா அவன் ஆம்பளை பிள்ளையா இருந்து அழுகுறான் அப்படின்னு சொல்றோம். நம்ம வளர்ந்துட்டோன்றதுனால, நம்ம வயசாயிடுச்சு அப்படின்றதுனால நம்ம சொல்றது எல்லாமே கரெக்டுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு வரப்போற காலங்கள் தான் பதில் சொல்லணும். அவர் சொல்றது என்னன்னா, ஒரு கண்ணீர் வடிக்கிறதுனால நம்ம ஒன்றும் கோழைத்தனமாவோ இல்லை அசிங்கப்பட தேவையில்லை. அந்த கண்ணீர்கள் என்ன மீன் பண்ணுதுன்னா, அது ஒரு he was a witness, சாட்சிகளா இருந்திருக்கிறாங்க. that the man, அவனை வந்து he had that courage, ஒரு தைரியம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சஃபரிங் அண்டர்கோ பண்ணி அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு அவன் முற்பட்டு இருக்கிறான் அப்படின்றதுதான் அவன் மென்ஷன் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ
இதெல்லாம் ஃபியூ பாயிண்ட்ஸ் இன் விக்டர் ஃப்ராங்கல்ஸ் ஃப்ரம் மேன் சர்ச் ஆஃப் மீனிங் புக்ல இருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்க, அவங்கள பார்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த புக்கு படிக்கல அப்படின்னா இந்த புக்கு வாங்கி நீங்களும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ஆல் த பெஸ்ட். திரும்ப நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம சந்திப்போம். குட் பை.